நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி பேச போகிற நூல் இசையும் இஸ்லாமும். இந்த நூல் இசை ஆய்வாளர் முகமது அவர்களால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல். இது ஒரு கட்டுரை தொகுப்பு. இந்த நூலில் ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை நம்மளோட பேசியிருக்கிறார் இந்த எழுத்தாளர். என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே இசை என்பது எல்லோரையும் ஏதோ ஒரு வகையில் ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சந்தோஷமாக இருக்கும் பொழுது, கஷ்டமாக இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு வகையில் நம்மை ஒரு நிலையில் நிறுத்துறதுக்கு இந்த இசை என்பது எல்லாருக்குமே தேவையான ஒரு ஒன்றா இருக்குது. இப்போது நம்ம நிறைய இணையத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய சண்டை சச்சரவுகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இசை ரீதியாக நடக்கும், அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் ரீதியாக நடக்கும். அப்போ இசை ரீதியாக நடக்கும் பொழுது தமிழகத்தில் எப்போவுமே இளையராஜாவா, ஏஆர் ரஹ்மானா அப்படிங்கிற இந்த ஒரு நிலை போயிட்டே இருக்கும். எப்போவுமே நடக்கும். அது நம்ம 80ஸ்லேயும் பார்த்தாச்சு, 90ஸில் பார்த்தாச்சு, 2Ks பார்த்துட்டோம். இப்போ ஜென்ஸி அடுத்த லெவலில் போயிட்டுருக்குறாங்க. அப்போது அந்த 90களுடைய அந்த 2000னுடைய அந்த காலகட்டத்தில் இந்த இசை சண்டை என்பது அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஆனால் இசை என்பது யாரோ ஒரு நபருக்கு சொந்தமானதா, அது அவர்களுக்கு தான் அவங்க நாம் இது எப்படி எடுத்துக்கிறேன்னா, அந்த இசை என்பது அவர்களால் அல்ல, அவர்களின் வழியாக வந்தது அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன். அப்போது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அது அது என்ன வகையில் வருது, அது தெய்வீகமா, அது ஆன்மீகமா, அல்லது ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகம் இல்லாததா, என்ன வகையில் வருதுன்னு தெரியாது, ஆனால் வருது. ஆக அதுக்கு அவர் சொந்தம் கொண்டாட முடியாது. அது அவரின் வழியாக, ஒரு நபரின் வழியாக வருது, அவ்வளோதான். ஒரு காற்று, ஒரு சாதாரணமான ஒரு காற்று அந்த நபரின் வழியாக வருவதால் அது ஒரு இசையாக மாறுது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதன் வகையில் நான் எல்லா இசையையும் ரசிக்கக்கூடிய ஒருத்தனாக இருக்கேன். இந்த ராஜாவா, ரகுமானா, இந்த சண்டையெல்லாம் இல்லாமல் மேலை நாட்டு இசையாக இருக்கட்டும், நமக்கு மேலே இருக்கக்கூடிய வடக்கு இசையாக இருக்கட்டும், நம்முடைய இசையாக இருக்கட்டும், எதை இசையாக இருந்தாலுமே அதை நமக்கு ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகும் பொழுது அதை நான் எடுத்துக்கிறேன். அதை நாம் புறக்கணிக்கிறது இல்லை, ஆளை வைத்து புறக்கணிப்பது இல்லை. அதன் வகையில் இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன் அப்படின்னா, இசை என்பது எல்லோருமே கேட்கக்கூடிய ஒன்று. ஆனால் இசையை இஸ்லாமிய மதம் ஹராமாக சொல்லியிருக்கு, தடை செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கு, ஒதுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கு அப்படின்னு பரவலாக ஒரு 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 சொல்லாடல் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இஸ்லாமிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் இசை அதிகமான ஒலியை வைத்து கேட்கக்கூடிய ஆட்களை நீங்கள் பார்த்துருப்பதே ரொம்ப கடினம், பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, என்ன நீ இவ்வளோ சத்தமாக வச்சு கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நிஜமாகவே இசை தடை செய்யப்பட்ட ஒன்றா, மாதுவைப் போல, வட்டியைப் போல ஹராமாக்கப்பட்ட ஒன்றா அப்படின்னு சொன்னால், அதுக்கான தரவுகள் எங்கே இருக்குது? குரானில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கதா, அல்லது நபி அவர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இப்படின்னு நமக்கு பலவிதமான கேள்விகள் எனக்கு எப்போவுமே உண்டு. ஆனால் இந்த நூல் எனக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வையை எனக்கு கொடுத்துருக்கு. இசை ஒரு ஹராம் இல்லை அப்படின்னு அவர் நிறுவுறாரு. அதற்கான தரவோடு சொல்கிறாரு. அப்போது அந்த மாது ஹராமாக்கப்பட்டதைப் போல் இசை என்பது ஹராமாக்கப்பட்டது அல்ல. நபியர்கள் காலத்திலும் இசை அனுமதிக்கப்பட்டு தான் இருந்தது. குரானில் கூட வசனம் உள்ளது அப்படிங்கிற நிறைய தகவல்களை இந்த நூலில் கொடுத்துருக்கிறாரு. அது இறுதி பகுதியில் வருது. முதல் பகுதியில் இந்த தமிழ் இசைக்கும் இஸ்லாமியர்களுக்கும், அதாவது தமிழ் இஸ்லாமியர்களுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நிறைய கட்டுரைகள் அவர் எழுதியிருக்கார். சமீபத்தில் கூட நான் தமிழகமும் இஸ்லாமும்னு ஒரு நூல் படித்தேன். அப்போ அதில் நிறைய புது விஷயங்கள் எனக்கு புது விஷயங்கள்னால் நிறைய இருக்குது. எனக்கு புதுசாக எனக்கு இருந்தது, எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருமே டெய்லி ஏதாவது ஒன்று கற்றுக்குறோம். அதன் வகையில் எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது.
அப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மரபு இஸ்லாமியர்களை வந்து எப்படி இன்றைக்கி அந்த மதத்தின் பெயரால் இன்றைக்கி எப்படி இந்த மதவாத சக்திகள் துண்டாடுறாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிந்தது. ஆனால் இஸ்லாமியர்கள், தமிழர்கள் அவர்கள் இங்கே ஏதோ ஒரு ஜெனரேஷனில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜாதியிலிருந்து பிரிந்த ஒரு நபராகத்தான் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதே போல் அந்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கி தமிழ் பரப்பிலிருந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் பிரிக்க முடியாத ஒரு சக்திகள். அவர்கள் யாரும் தேசபக்தி பாடலாம் யாருக்கும் வந்து இஸ்லாமியர்கள்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு அந்த நூல் மூலமா என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அது சேர சோழ காலத்தில் இருக்கலாம், பாண்டியர்கள் காலத்தில் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இஸ்லாமியர்களுக்கு பங்கு உண்டு என்பதற்கான தரவுகள் இருக்குது. அதை நாம் வந்து இந்த மதவாத சக்திகளுக்கு சொல்லினே இருக்கணும் போல இருக்குது அப்படின்றது அந்த நூல் மூலிமா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமாக அந்த நூலை பற்றியும் நான் ஒரு நாள் அதை அறிமுகப்படுத்தி நான் பேசுகிறேன். இப்போ இந்த நூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த நூலில் ஒரு 12 கட்டுரைகள் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த 12 கட்டுரைகளில் தமிழ் மொழியில் இஸ்லாமியர்கள் குறிப்பாக இசை ரீதியாக என்ன மாதிரியான பங்களிப்புகளை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பட்டியல் வந்து அவர் கொடுக்குறாரு. அதில் முதல்ல வந்து சூஃபியின் மொழி அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் இங்கே இருந்த வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான சூஃபியர்களாக, அதாவது சுதந்திர சிந்தனையாளர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். நிறைய பேர் சூஃபி என்ன யார், அது என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஷிர்க்கு, தர்கா வழிபாடு பண்ணுறவங்க. அப்படி இல்லை, அப்படி புரிஞ்சிக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நபி தோழர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சூஃபியர்களை. ஸோ நபி அவர்களுடைய காலகட்டத்திய ஆட்கள் தான் சூஃபிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அதனால தான் அவர் நபி தோழர்கள் அப்படின்னு நாம் சொல்கிறாங்க. அந்த சூஃப் அப்படிங்கிற வார்த்தையே கம்பளி. பெரும்பாலும் நம்மளுடைய நபி அவர்கள் அந்த கம்பளி ஆடையை போற்றியதுனால அந்த பெயர் அவர்களுக்கும் வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் உண்டு. அதனால் அதன் வகையில் தமிழகத்தில் இருந்த மிக முக்கியமான சூஃபிகளை சில பேருடைய பெயரில் வந்து பட்டியலிடுறார். கடைநல்லூர் செய்குனா செய்கோ உதுமான் அலி, கோட்டாறு செய்கு மொஹிதீன் மலுக்கு முதலியார் என்ற ஞானியார் சாஹிபு, குணங்குடி மஸ்தான் சாஹிபு, மேலப்பாளைய முஹிதீன் ஃபசிரேடு, தக்கலை பீர் முகமது என்ற பீரப்பா, காலங்குடி மச்சரேகை சித்தர், காயல்பட்டினம் நூகு சவியுல்லா, கல்லிடைக்குறிச்சி கலிஃபத்து சைகு சாகுல் ஹமீது. அடுத்து ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண் சூஃபிய ஞானியர்களும் கிழக்கரை சையது ஆசியா உம்மா, தென்காசி ரசூல் பீவி, இளையான்குடி கச்சிப்பிள்ளை அம்மாள், இப்படியாக சில சூஃபி ஞானிகளை அறிமுகப்படுத்துகிறாரு. அடுத்து தக்கலையில் இருக்கக்கூடிய பீரப்பா அவருக்கும் வள்ளலாருக்குமான ஒரு தொடர்பை வந்து ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கிறார். ஆக இதில் ரொம்ப டீட்டெயிலாக அந்த தமிழனுடைய மிக முக்கியமான பன்னிசையை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ தமிழ் பன்னிசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், வள்ளலாரையும் அதற்கு முன்பாக அருணகிரிநாதரையும் நம்ம வந்து தமிழ் அந்த இசை வரலாற்றில் நம்மளால் மறுக்கவே முடியாது. சந்த பாடல்களில் மிக முக்கியமான நபராகவும் இன்றைக்கும் வந்து என்றைக்கும் போற்றப்படக்கூடிய இசை அறிஞர்களாக நாம் இவர்களை சொல்ல முடியும். இங்கே வீரப்பா அவர்களிடையும் வள்ளலாருக்கும் இடையேயான ஒற்றுமையையும் தமிழை எப்படியாக வளர்த்தார்கள் என்பதையும் ஒரு கட்டுரையின் மூலமாக நம்ம இடத்துல வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்மளோட பேசுகிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நிச்சயமாக இந்த இசை ரீதியான அந்த அறிவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இது புரியும். பொதுவாக இசையை கேட்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அறிமுகமாக வேணால் நாம் இதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இஸ்லாமியருடைய இசை பங்களிப்பு அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் எப்படியாக இசை பங்களிப்புகள் இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வகையில் வந்து சொல்கிறார். அதில் வந்து நாட்டார் பாடல், அரங்கிசை பாடல், நாடகப் பாடல், நாட்டிய பாடல், பத்திமை பாடல், பொதுப்பாடல், விழாப்பாடல், வாழ்த்து பாடல், தொழில்சார் பாடல், ஞானப்பாடல், சந்தப்பாடல், வண்ணப்பாடல், சிந்து பாடல், பாவினப்பாடல், இப்படின்னு போய்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் இஸ்லாமியர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா, இதெல்லாம் இப்படிலாம் இருந்ததா அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இருந்திருக்கு. அதே தான் இந்த நூலில் வந்து அவர் நம்ம இடத்துல சொல்கிறாரு. அதே போல் மிக முக்கியமான நாடகங்கள், நாடகத்தை ஒட்டி ஏற்றக்கூடிய இசை,
இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்த வந்து நம்மளோட அவர் பகிர்ந்துக்கிறாரு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து படிக்கும் பொழுது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் இசை குறித்து ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இஸ்லாமிய மரபில் நீங்கள் வந்து இசை கேட்கக்கூடாது ஹராம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நாம் ஏன் அதை ஹராம் அப்படின்னு சொல்கிறதுக்கான தர்க்கமே கொடுக்காம கண்மூடித்தனமாக ஹராம்ன்றதை நம்மளால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ அதுக்கான ஒரு நியாயம் என்பது செய்யணும்ல. அப்போ அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கையேடா இது நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். அடுத்து அவர் தக்கலை பீரப்பா அவர்களுடைய ஒரு அறிமுக கட்டுரை ஒன்று உண்டு. அடுத்து அலிபாதுஷான் நாடகம் அப்படிங்கிற வண்ண களஞ்சிய புலவர் பற்றிய ஒரு ஒரு குறிப்பு இதில் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. அடுத்து பீரப்பா அவர்களுடைய ஞான பாடல்களை பற்றி விரிவாக ஒரு கட்டுரை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து இஸ்லாமிய ஆய்வு அப்படிங்கிற ஒரு ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். என்ன அப்படின்னா, ஒரு பழமையான வரலாறு கொண்ட உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய மதமாக இஸ்லாமிய மதம் இருக்குது. இந்த இஸ்லாமிய மதம் தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு மதமாக இன்றைக்கி வேரூன்றி இருக்குது. பல வரலாறில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பது இருக்குது. ஆனால் இவை எல்லாம் வெளியே இருக்கா? அது எழுத்து வடிவாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், பல வகைகளில் இதெல்லாம் வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியோட ஒரு கட்டுரையை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. ஆக அது வந்து நம்ம பரிசீலிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து தமிழ் இசையும் இந்துஸ்தானி இசைக்கும் ஒரு ஒரு முடிச்சு அவர் போடுறாரு. அப்போ எப்படி தமிழ் இசையிலிருந்து இந்துஸ்தானி இசை என்பது எப்படி வந்தது, இங்கே இருக்கக்கூடிய அந்த பெயர் என்ன, அங்கே இருக்கக்கூடிய அது பெயர் என்ன, எப்படி அங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ஒரு கட்டுரையில் அவர் நம்மளிடத்துல பேசியிருக்கிறாரு. அடுத்து அறிஞர் பிஸ்மில்லா கானை பற்றின ஒரு அறிமுக கட்டுரை உண்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த 80களில் 90களில் இருந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இசை மீதான பெரிய ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஷெனாய் தெரிஞ்சிருக்கும். ஷெனாய் என்கிற ஒரு இசைக்கருவி. அதில் மிக முக்கியமான ஒரு நபராக திகழ்ந்தவர் பிஸ்மில்லா கான். ஏராமானுடைய இசையில் வந்த ராக் ஸ்டார் படத்தில் டிக்டாட்டமி ஆஃப் ஃபேம் அப்படின்ற ஒரு இடத்துல கூட இந்த ஷெனாய் இசை அந்த டோனை வந்து கொடுத்துருப்பார். அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு தான் பிஸ்மில்லா கான் அப்படின்னு சொல்கிறது. சில பேர் வந்து அந்த இசைக்கருவி அப்படின்னாலே நம்ம வந்து அவங்க தான் அப்படின்னு ஒரு பேர் வந்துடும்ல. அதை போல் ஷெனாய் அப்படின்னாலே பிஸ்மில்லா கானுடைய பேர் தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். அவருடைய ஒரு அறிமுக கட்டுரை வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இசையும் இஸ்லாமும் அப்படிங்கிற அந்த கட்டுரை தான் நான் அது முதலே சொன்னேன். அதை வந்து சில தரவுகள் வந்து அவர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அல் அன்ஃபியா 21வது அத்தியாயத்தில் 79வது ஆயத்தில் இப்படி சொல்கிறாங்க, தாவீதிற்கு மலைகளையும் பறவைகளையும் இசையால் வசப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ அந்த இசை என்பது முன்னமே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்கும்போது அது எப்படி வந்து மலாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்பிடன் ப்ளஷராக எப்படி இருக்கும். அப்போது இசை வந்து ஒரு ஃபர்பிடன் ப்ளஷர் கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே இந்த ஆசிரியர் வந்து நிறுவுறாரு. அதே போல் இறை தூதருமே இசைக்கு எதிரான ஒருத்தர் இல்லை, ஆதரவாக பல சந்தர்ப்பங்களில் அன்னாரோட வாழ்க்கையில் காண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஹசன் இபின் தாபித் அப்படிங்கிற போர்க்களம் பாடும் பாணரை நபிகளார் நியமித்திருந்தார் அப்படின்ற ஒரு தரவு வந்து இவர் கொடுக்குறாரு. ஆக இசை என்பது நமக்கு வந்து எல்லாருக்கும் பொதுவானது, அது ஹராம் அல்ல அப்படிங்கிறத இதனால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து சூஃபி நடனம் அப்படிங்கிற அந்த கட்டுரையில் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமியை பற்றின ஒரு அறிமுகமும், அந்த சூஃபிசமும் சூஃபிய தத்துவமும் அதை பற்றிய ஒரு கட்டுரையும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த நூல் வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலை வந்து எனக்கு கொடுத்துருக்கு. அப்போ உங்களுக்கும் இந்த இசை சார்ந்த தமிழும் இஸ்லாமிய அந்த மரபும் இஸ்லாமிய மரபுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு இசை ஞானம் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த நூலை வந்து நீங்கள் ஒரு 100 பக்கத்துக்குள்ளே ஒரு நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு கண்டிப்பாக இந்த நூல் வந்து உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ மேலும் வேறொரு புத்தக அறிமுகத்தோடு சந்திக்கிறேன். நன்றி.